Hi friends, இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகுதுன்னா ஃப்ரீ தர்ஷனம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதிகமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் வந்து இதுதான். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எனக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா 300 டோக்கன் நான் புக்கிங் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரீ தர்ஷனம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வந்து என்னால் புக்கிங் பண்ண முடியுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. கண்டிப்பாக புக்கிங் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டிக்கெட் புக்கிங் பண்ணினா அந்த டிக்கெட் வந்து ஃபேதராக இன்னொரு டிக்கெட் வந்து புக்கிங் பண்ண முடியாது. இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ 300 டிக்கெட் புக்கிங் பண்ணுறீங்கன்னா 500 டிக்கெட் வந்து உங்களால் புக்கிங் பண்ண முடியாது. ஏன்னா எரர் தான் காட்டும். இப்போ ஒரு ஐடியிலேருந்து ஒரு டிக்கெட் தான் நம்மளால் புக்கிங் பண்ண முடியும். இதே ஃபேதராக வேறு ஒரு ஐடியிலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்லையோ இருந்தால் கண்டிப்பாக வேறு ஒரு ஐடியிலும் புக்கிங் பண்ணலாம். 300 டோக்கன் பார்த்திங்கன்னா 4 பேர் வரையும் புக்கிங் பண்ணிடலாம். இப்போ விர்ச்சுவல் 7 பார்த்திங்கன்னா 2 டோக்கன் வந்து புக்கிங் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரீ தர்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ டேட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் 1 வீக்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபேதராக பார்த்திங்கன்னா 6 மெம்பர்ஸ் வரையும் நம்ம புக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது டேட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்குள்ளே அந்த 3 டேஸில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோவை தடுப்பூசி போட்டால் தான் சாமி பார்க்க அலோவ் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாது. தடுப்பூசி போடலனாலும் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து அதிகமாக கேட்டுருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா டிடி ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா தரிசன டிக்கெட் புக்கிங் பண்ண முடியும். ஆனால் டிடி ஃபெஸ்டிவல் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார். இப்போ டிடி சேர்மன் வந்து என்ன சொல்லியிருந்தார் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து தரிசனம் பார்க்க முடியும், ஆனால் வந்து ஃபெஸ்டிவல் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பிரம்மோற்சவம் பார்த்திங்கன்னா மாடவீதி வழியில் நடக்காது. ஏன்னா இந்த வாட்டி வந்து அப்டேட் பண்ணிங்க பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொரோனா 3வது அலையில் அதிகமாக கொரோனா பரவுவதனால அந்த காரணத்தினால தான் இந்த வாட்டி பக்தர்கள் காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பிரம்மோற்சவ டைமில் டிக்கெட் புக்கிங் பண்ணலாம், தரிசனம் பார்க்கலாம். ஆனால் பிரம்மோற்சவம் மட்டும் பார்க்க முடியாது, ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் பார்க்க முடியாது. இதுதான் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா டிடி உண்டியில் வந்து எவ்வளோ வந்து வசூலாகுது அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா 2,52,00,000 வந்து வசூலாகிருக்கு உண்டியல் காணிக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வீடியோ தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.